என்னங்க இது கப்பில் முருங்கைக்கீரை குழம்பு ஊற்றி வச்சுருந்தேன் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது முருங்கைக்கீரை சாறு பருப்பு போடாமல் செஞ்சு வச்சுருக்கிறேன். இது அப்படியே நம்ம குடிக்கலாங்க. சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம். அப்படியே குடித்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிற உருவி வச்சுருக்கிறோம். இது போல் கொஞ்சம் காம்பு காம்பாக உருவிங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாறு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கலாம். அது கூட சோம்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிடணும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இதையும் அந்த சோம்போட கூடவே அரைச்சிடணும். தேங்காயும் அந்த வெங்காயம், தேங்காய், சோம்பு, சீரகம் நல்லா நைஸாக அரைச்சிடணும். அதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதுவும் அரைச்சிடணும். அம்மி இருந்தால் அரைச்சோம்னா நல்லா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். நம்மக்கிட்ட அம்மி இல்லை, அதனால் மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். இதை போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம இதை நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். இதில் நம்ம தேங்காயெல்லாம் போட்டு அரைக்கும் போது சரியாக போயிடும் நைஸாக. இப்போ சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். இது ஒரு சுற்றி எடுத்துன்னு தேங்காய் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணிட்டோம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்குது. அதுக்கு இந்த முருங்கைக்கீரை சாருக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். தோல் எடுத்துகிட்டு பச்சை மிளகா, காரன்னு பார்த்தா பச்சை மிளகா தான் இது. நம்ம மிளகா தூள் எதுவும் போட போகிறது கிடையாது. நம்ம தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு அரைச்சி எடுத்துக்கிறோம். தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிறோம். கடுகு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி பாருங்க. இந்த டைமில் தக்காளியை அரைச்சி வச்சுக்கிறல அதையும் சேர்த்துக்கலாம். இதை வாரத்துக்கு 2 நாள் இந்த முருங்கைக்கீரை சாறு காய்ச்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே டம்ளரில் ஊற்றி கூட குடிக்கலாம். நீங்கள் முட்டி வலியெல்லாம் நல்லா கேட்குங்க. இந்த கீரை வாரத்தில் 2 நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு முட்டி வலி இருக்குது. முருங்கைக்கீரை வாரத்தில் 2 நாளைக்கு எடுத்துங்க. தக்காளி, சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சு தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம்.
தீ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ இப்போயே சேர்த்துங்க. இப்போ தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாட்ட இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. முருங்கைக்கீரை இலசாக இருந்தால் போட்டுங்க, முத்தனைக்கீரை போடாதீங்க. நல்லா கொதிக்குதுங்க. நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றிக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு ஒன்றும் இல்லை. இந்த டைமில் நம்ம கீரை போட்டுக்கலாம். நல்லா தண்ணியில் போட்டு அழைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். துளூர் கறியாக்கணுங்க. கொஞ்சம் காம்பு காம்பாக போட்டுங்க, அதில் தான் சத்தே இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கொச்சா போதுங்க. ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது முருங்கைக்கீரையை. பாருங்கள், கலர் மாறாத நல்லா பச்சை பச்சைன்னு முருங்கைக்கீரை அப்படியே இருக்குது. கீரை நல்லா வந்துடுச்சுங்க. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை வந்தால் போதுங்க, ரொம்ப வேக விடக்கூடாது. ஒரு பவுலில் முருங்கைக்கீரை சாறு ஊற்றிக்கணும். இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை சாறு சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இது போல் முருங்கைக்கீரை சாறு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கு கூட ஊற்றிக்கலாங்க. இது அப்படியே குடித்தா நான் அப்படியே தாங்க இது குடிக்க போகிறேன். இப்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.